அப்புறம் நீட் விலக்கு மசோதாவில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக நாளை தமிழக அரசு தரப்பில் சட்டமன்ற அனைத்து கட்சித் தலைவர்களின் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி தாம் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் நடக்க இருப்பதால் மக்களை சந்திக்க வேண்டிய நிலையில் 4 ஆண்டுகளாகியும் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய எந்த முயற்சியும் எடுக்காமல் கடைசி ஆண்டான இப்போது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவது ஒரு நாடகம் என்றும் அதில் அதிமுக சார்பில் பங்கேற்க மாட்டோம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நாளை நடைபெற உள்ள நீட் விலக்கு மசோதா தொடர்பான அனைத்து கட்சி சட்டப்பேரவை கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக பங்கேற்காது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் கடந்த 4 ஆண்டுகளாக நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொய்யான வாக்குறுதியை அளித்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்துவிட்டு இப்போது அதற்கு சமாதானப்படுத்தும் வகையில் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் என்றும் தேர்தல் நேரத்தில் மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் கூடப்படுகிறது என்பதால் மக்களை ஏமாற்றும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தாங்கள் பங்கேற்க போவதில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அபிரகாம். தகவலுக்கு நன்றி கண்ணன்.